டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கால் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், ஏன் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்ன்றதான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? அதாவது கால் வந்து ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பத்திரமா வச்சுக்கணும் சொன்னால், டயபெட்டிக் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் தான் முதல்ல பாதிக்கப்படும். கால் அதுக்கப்புறம் வந்து கண். ஸோ கால் வந்து முதல்ல ஏன் பாதிக்கப்படுதுன்னா, நம்ம ஹார்ட்லேருந்து தூரத்தில் இருக்கிற பார்ட் வந்து கால். சரிங்களா? ஸோ கால் வந்து சீக்கிரம் பாதிக்கப்படுறதுக்கு ஏன் வாய்ப்புன்னா, ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு போகிற ரத்த குழல் வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பாதிக்கப்படுதுன்னா, நம்ம வந்து ரத்த குழல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ சுகர் வந்து ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது, அது கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த சுகர் எல்லாம் வந்து அந்த ரத்த குழலில் போய் உட்காந்து டெபாசிட் பண்ணி ரத்த குழல் வந்து திக்காகிறதுக்கு, அதாவது அதோட திக்னஸ் கூடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூடும்போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸு குறைஞ்சிட்டே வரும். அப்படி ஸ்பேஸ் குறையும் போது என்ன ஆகும்னா, நமக்கு தேவையான அளவுக்கு பிளட்டு வந்து ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு போய் சேராது. அப்படி சேராமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம காலிலேருந்து உணர்ச்சி குறைஞ்சிட்டே வரும். அதோட உணர்ச்சி குறைஞ்சிட்டே வரும். உணர்ச்சி குறைஞ்சிட்டே வருதுன்னா, காலில் நமக்கு என்ன நடந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டுற வரைக்கும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதாவது ஒரு அடிப்பட்டாலோ, காலில் ஏதாவது குத்தினாலோ, புண்ணு வந்தாலோ, இல்லை கலர் சேஞ்சஸ் வந்தாலோ, பிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆனாலோ, எது நடந்தாலும் பேஷண்ட்ஸுக்கு வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா சர்க்குலேஷன் கம்மியாக காலில் உணர்ச்சி குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு நம்ம வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அவங்க வந்து சப்பல் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. ஏதாவது சின்ன கலர் சேஞ்சஸோ, இல்லாட்டி பிளஸ்டரோ, இல்லை பெரலு கடையில் ஏதாவது பொண்ணோ, நகம் சுற்றியோ எது இருந்தாலும் உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் அதை கன்சல்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வலி தெரியாது. ஒரு ஸ்டேஜ் தாண்டுற வரைக்கும் அது ரொம்ப புண்ணாகி உங்களுக்கு சொல்லி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த வலி தெரியாத இருக்கனால ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போனால் தான் உங்களால் அதை என்னோட காலில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களால் தெரியும். அந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ளே காலோ அந்த காலில் விரலோ உங்களுக்கு வந்து அது பாதிக்கப்பட்டு அது வந்து கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அகடா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து ஃபுட்டுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுகளும் நமக்கு பேசிக் டெஸ்ட்டுகளும் இருக்குது. அதாவது 3 ஹைலி எக்யூப்டு மிஷின்ஸ் இருக்குது அகடாவில். 3 மிஷின்ஸ் வந்து ப்ரெஷர் மிஷின், பயோசியோமெட்ரி, டாப்லர் 3 மிஷின் நம்ம அகடாவில் இருக்குது. அதில் வந்து பேசிக்காக அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாதத்துக்கு பாதிக்கப்படுற எல்லா பிரச்சனைகளும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபியூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அகடாவில் நம்மகிட்ட மிஷின் இருக்குது. ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் மிஷின், பயோசியோமெட்ரி, டாப்லர். அந்த ப்ரெஷர் எப்படி பார்ப்பாங்க, ப்ரெஷர் அதிகமாக எதாவது இடத்துக்கு கொடுக்குதா, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்குற மிஷின் அகடாவில் இருக்குது. இன்னொன்று வந்து பயோசியோமெட்ரி, அதாவது நம்மளோட காலில் சென்சேஷன் கெப்பாசிட்டி, உணர்ச்சி எப்படி இருக்குது, டயபெட்டிக் நியூரோபதி இருக்கா பேஷண்ட்டுக்குன்னு பார்க்குற மிஷினும் அகடாவில் இருக்குது. டாப்லர் டெஸ்ட், அதாவது ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு போகிற ரத்த குழைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட்டும் நம்ம அகடாவில் இருக்குது. அகடா பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா கைலி எக்யூப்டு மிஷினும் வச்சு ஃபுட் கேரை வந்து ரொம்ப ஹை குவாலிஃபைடில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுக்கு வந்து காலுக்கு என்ன பிரச்சனையோ, ப்ரெசென்ட் ஃபியூச்சர், இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதோட நம்ம விட போகிறது இல்லை. நம்மகிட்ட நல்ல பெஸ்ட் கோலியாட்ரிஷியன் இருக்காங்க, ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனை டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதை க்யூர் பண்ணி உங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸில் பாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்யூர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஹைலி எக்யூப்டு ஆகியுள்ள எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸும் நமக்கு இருக்காங்க, அகடாவில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அகடாவில் வந்து எனி டைம் ஃபுட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அகடாவில் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம்.